அதிமுக பாஜக கூட்டணியில இருந்து மீண்டும் தெளிவுபடுத்திட்டோம். இல்ல இப்போதான் நம்முடைய கழக பூச்சை தெளிவுபடுத்திருக்காருல்ல. ஏற்கனவே இதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையிலேயே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த அடிப்படையில அது தீர்மானம் உங்களுக்கெல்லாம் கூட தெரிவிக்கப்பட்டது. இன்றைக்கும் கழக பொதுச்செயலாளர் அதை தெளிவுபடுத்திருக்காரு. ஏன் கூட்டணி பற்றியோ கூட்டணி எப்படி அமைக்க போறோம், நீங்க அதை கவலைப்படாம இருங்க அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் பொதுச்செயலாளர் சொல்லல. இல்லைங்க, ஒரு அவுட்லைன்ன்றது முக்கியம். வாட் இஸ் தி பாலிசி ஆஃப் த பார்ட்டி? வாட் இஸ் தி பாலிசி ஆஃப் த பார்ட்டி? தி பாலிசி ஆஃப் த பார்ட்டி ஆல்ரெடி டிசைடட். அதாவது பொதுமக்களுடைய உணர்வு, அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டருடைய உணர்வு, அந்த உணர்வை பிரதிபலிக்கின்ற வகையில் நம்முடைய கழக பொதுச்செயலாளர் கட்சி எடுத்த முடிவின்படி அன்றைக்கு தலைமை கழகத்தை இது மாளிகையிலே எடுக்கப்பட்ட முடிவு அறிவிக்கப்பட்டது. தட் இஸ் த பாலிசி. அதானே பிரிவியல் ஆகுது, அதானே இன்னைக்கு தெளிவுபடுத்திருக்காரு. அதுக்கு மேல என்ன கூட்டணி இப்பவும் இல்லை, எப்பவும் இல்லை, என்னைக்குமே இல்லை. அந்த அடிப்படையில் ஒரு தெளிவான முடிவு பொதுச்செயலாளர் அறிவிக்கப்பட்டிருக்கு. இல்ல அது தேர்தல் இன்னும் கிட்டத்தட்ட 4 மாதங்கள் இருக்கு. இந்த 4 மாதங்கள் இருக்கின்ற சூழ்நிலை அரசியல்ல அதெல்லாம் எல்லாமே எல்லா வகையிலும் அந்த தேர்தல் காலம் என்பதால் அந்த நிலைப்பாடு பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். அதனால தேர்தல் நெருங்கும் போது உங்களுக்கு எங்களோடு யாரெல்லாம் அந்த கூட்டணி வருவாங்க குறித்து எங்களுடைய கட்சியை பொறுத்தவரை தலைமை பொறுத்தவரை அதுக்குண்டான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கும் தெரிய வராது. 23 தீர்மானங்கள் பெரும்பாலான தீர்மானங்கள் தமிழக அரசு கண்டிச்சிருக்கு. ஒன்றிய அரசு பாஜக அரசு கண்டிச்சு எந்த தீர்மானமுமே இல்ல. அவர்களோட செயல்பாடுகள் எந்த விமர்சனமும் முரண்பாடு அதிமுக இல்லையா? இல்ல அப்படி இல்ல. அதாவது இப்ப மீனவர் பிரச்சனை இல்ல, நாங்க சொல்லியிருக்கிறோமே. இப்ப இலங்கை கடற்படையால் அதே போன்று நம்முடைய மீனவர்கள் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாகின்ற ஒரு நிலைமை. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் மத்திய அரசு மீனவர்களை உதாசீனப்படுத்தக்கூடாது. எனவே நம்ம இழந்த ஒரு கச்சத்தை மீட்பதற்கு மத்திய அரசு உறுதுணையா இருக்கணும். அதே நேரத்தில் மாநில அரசு அதுக்கு எல்லாவித நடவடிக்கை எடுக்கணும். அப்படின்ற வகையில நாங்க அந்த தாக்குதல்லாம் தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு எல்லா விதமான அளவுக்கு மத்திய அரசை வலியுறுத்தி நாங்க தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். இல்ல அதாவதுங்க, ஒரு தாக்குதல் நிறுத்தப்பட்டாங்க, நம்ம மீனவர்களுக்கு அமைதி ஏற்படுத்தணும். அதானே பாயிண்ட். அதுதானே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அது சொல்லனாதான் நீங்க கேட்கணும். நீங்க வேற எந்த முரண்பாடுகள் இல்லையா? நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் தகுதி இடைநீக்கம் செஞ்சது போன்ற நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது எந்த விமர்சனமும் இல்லையா அதிமுக பாஜக மேல? இதுங்க நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்ட 140 பேரு பாதுகாப்பு குறித்து எந்த விளக்கமும் பாதுகாப்பு குறித்து தான் நாங்க அந்த தீர்மானம் கொண்டு வந்திருக்கோம். நீங்க படிங்க. நீங்க அதை ஒரு நாடாளுமன்றது ஒரு ஜனநாயகத்தினுடைய மாண்புகள் அது பாதுகாக்கப்படணும். ஒரு நாடாளுமன்றம் என்பது ஒரு ஜனநாயகத்துடைய முக்கிய தூணா இருக்கிறது. ஒரு நாடாளுமன்றம் என்பது இந்தியாவுடைய எல்லா பிரச்சனைகளையும் விவாதிக்கக்கூடிய ஒரு சபையா இருக்கு. ஒரு நாடாளுமன்றம் என்பது பாத்தீங்கன்னா ஒரு இந்தியாவை மேம்படுத்தக்கூடிய அறிவுபூர்வமான கருத்துக்களை எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடமா இருக்கு. இவ்வளவு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இடங்கள், அந்த மாதிரி ஒரு இந்தியாவுடைய முக்கிய ஒரு இடமாக, முக்கிய பகுதியாக கருதப்படுகின்ற, முக்கிய அங்கமாக கருதுகின்ற பார்லிமெண்ட் அது தாக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். அது ஏற்கனவே பொதுச்செயலாளர் அதற்குரிய அந்த கண்டன அறிக்கையும் கொடுத்திருக்காரு, வருத்தம் தெரிவிக்க, வேதனை தெரிவிச்சிருக்காரு. எனவே எதிர்வரும் காலங்களில் இது போன்ற ஒரு தாக்குதல்கள் வரக்கூடாது. ஏன்னா அது நாடாளுமன்றத்தினுடைய அந்த தாக்குதல் ஜனநாயகத்தின் மீதான தாக்குதலாக நாம் நிச்சயமாக எடுத்துக்கொள்ள முடியும் என்கின்ற அந்த கருத்தை நாங்க சொல்லியிருக்கிறோம். இந்த நாடாளுமன்ற தாக்குதல்ல நாங்க எதிர்கட்சிகள் எல்லாம் விளக்கம் கேட்டோம். திமுக கூட்டணி கட்சி எம்பிக்களை நிறைய பேரும் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. மொத்தம் 100க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் சஸ்பெண்ட் பண்ணிருக்கனால அதுல ஒரு அதிமுக எம்பி கூட இல்ல. இதுல இருந்தே அவங்க இன்னும் முறவுல தான் இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை திமுக கூட்டணி கட்சி எம்பிக்களே வைக்கிறாங்க. அந்த பேச்சுக்கே இடமில்லை. அதுதான் இப்ப இன்னைக்கு பொதுச்செயலாளர் தெளிவுபடுத்திருக்காரு. இதுக்கு மேல நம்ம என்ன சொல்ல முடியும்? தீர்மானமும் கட்சி ஆபீஸ்ல இதே எம்ஜிஆர் மாளிகையில் நிறைவேற்றப்பட்டது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, எந்த கூட்டணி இல்லைன்னு சொல்லி பகிரங்கமா அறிவிச்சாச்சு. இதுக்கு மேல என்ன எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்க? உங்களுக்கு ஏதாவது ஒரு லீடு வேணும் இல்லையா, தலைப்புச் செய்தியா? அதுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு பொதுச்செயலாளர் சொல்லியிருக்காரு எந்த பிஜேபியோட கூட்டணி இல்லைன்றத.
அதுதான் நிலை. ஓகே, தொடர்ச்சியா கூட்டணி இல்லைன்னு அறிவிக்கிறதுக்கான காரணம் மக்கள் இதை நம்பலைன்னு நினைக்கிறீங்களா? தொடர்ச்சியா பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு அதிமுக தரப்பு சொல்லப்பட்டே இருக்கு, இன்னும் மக்கள் அதை ஏத்துக்கலன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இன்னைக்கு மக்கள் புரியுது. இப்போ நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க, நீங்க மக்களுடைய உணர்வு, கழக தோழருடைய உணர்வு. நீங்க பாருங்க, இப்ப பிஜேபி கூட்டணி இல்லைன்னு எவ்வளவு உள்ள வந்து தொண்டர்கள் எழுந்து ஆரவாரம் செஞ்சாங்க. சரி, கூட்டணிகள் வந்து பொதுவா வந்து கட்சியில இருப்பாங்க போவாங்க, அது ஒரு விஷயம். ஆனா ஒரு கட்சியில வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல பிஜேபி வந்து அந்த கூட்டணியில் இல்ல, இனி ஒட்டும் உறவு இல்ல, இப்போதும் இல்லை எப்போதும் இல்லைன்னு சொன்ன உடனே பொதுமக்களும் பட்டாசு வெடிக்கிறோம், கட்சிக்காரனும் பட்டாசு வெடிக்கிறோம். அப்ப எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய அந்த உணர்வு, அது தொண்டர்கள் உணர்வு, அதுதான் நாங்க பிரதிபலிச்சிருக்கோம். ஓகே சார், நான் சில விஷயங்கள் பேசினா இபிஎஸ் வந்து திகார் ஜெயிலுக்கு போக வேண்டிய வரும், ஓபிஎஸ் சூலூர்ல. எதுங்க? நான் சில விஷயங்களை வெளியே சொன்னா இபிஎஸ் வந்து திகார் ஜெயிலுக்கு போயிடுவாருன்னு ஓபிஎஸ் பேசுறாரு. அவர் இப்ப வேஷ்டி, கட்சி வேஷ்டி இறந்துட்டாரு, இன்னும் இருக்கிற மான மரியாதை அவருக்கு போயிடும். ஓகே.